தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவர் சாம் பிட்ரோடா கூறிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் தங்களது கண்டனங்களை வரிசையாக தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைவரால் வெடித்த சர்ச்சை என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஊடக பேட்டியில் முன்னதாக பேசிய சாம் பிட்ரோடா, இந்தியாவை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை நம்மால் ஒன்றிணைக்க முடியும் என்று கூறினார். வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்களைப் போலவும், தெற்கில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்காவைப் போலவும், கிழக்கில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும் இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மொழி, மதம், சமையல், மரபுகள், பழக்க வழக்கங்கள் உள்ள போதும் இந்திய மக்கள் ஒற்றுமையாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தெலுங்கானாவில் வாராங்கலில் மக்களவைத் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது தன்னை யாராவது தவறாக பேசினால் பொறுத்துக் கொள்ள முடியும், ஆனால் நாட்டு மக்களை தவறாக பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். தோளின் நிறத்தை கொண்டு துஷ்பிரயோகம் செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எனவும் அவர் கண்டனம் தெரிவித்தார். மிகுந்த மரியாதை கொண்ட பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை காங்கிரஸ் தற்போதும் தோற்கடிக்கவே நினைப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாராங்கலில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சாம் பிட்ரோடாவின் கருத்தை எதிர்க்கும் வகையில் காங்கிரசுடன் வைத்துள்ள கூட்டணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முறித்துக் கொள்ள தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். பிட்ரோடா கருத்து தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, இந்தியா ஆக்கிரமிப்பாளர்களின் நாடு என்றும் இந்த நாட்டுக்கென தனித்துவம் இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுவே அந்த கட்சியின் தலைவர்களின் சிந்தனையை பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அமர்ந்திருக்கும் ஒருவரை தலைவராக கொண்டு செயல்படும் கட்சியிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு ஐ எம் டார்க் ஸ்கின் பாரதியா என்று கூறி பிட்ரோடாவுக்கு பதிலளிப்பதாக தெரிவித்து தனது புகைப்படத்தை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து நடிகை கங்கனா ரணாவத் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த பலர் வரிசையாக பிட்ரோடா குறித்து தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சர்ச்சை குறித்து விளக்கம் அளித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்குவதாக கூறி ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் ஒப்புமைகளை பிட்ரோடா கூறியது துரதிருஷ்டவசமானது என்றும் தெரிவித்துள்ளார்.